ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மேடம் ஒய்யாரி பார்ட் 5. ஜங்குக் இப்போ அப்படியே மயங்கி எழுந்து உட்காந்துருக்க ஒயினை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு சைடில் நின்றுட்டுருக்காங்க. ஒயினப்போ அம்மா ஹெட்டை வலிக்குது, சரியான அடி என்னோட தலையில், அம்மா என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து உட்காடுறாங்க. ஒயினோட மம்மி, தங்கமே என்னாச்சு உனக்கு, ஐயோ என்னது இது அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காந்து ஃபோர்ஹெட்லாம் தடவி விடுறாங்க. ஒயினப்போ ஆண்டி யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்கு பாட்டிமாவுக்கு. எது ஆண்டியா? ஒயினை கோபப்படுத்தாத, என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நல்லா திருட்டு முழிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, என்ன ஆண்டி பேசுகிறீங்க, எங்கே இருக்கேனா, என்னது இது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ என்னமோ மாதிரி பேசுகிறாளே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், டாக்டருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வேக வேகமாக தன்னோட செல்ஃபோனை எடுக்கிறதுக்காக பக்கத்து ரூமுக்கு ஓடுறாங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிட்டு ஒயினை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. பயங்கரமான ஒரு சர்க்காஸ்டிக் லுக்கில் ஒயினை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயினப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை நல்ல ஒரு திருட்டு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினை பார்த்து தன்னோட ஐப்ரோஸை மட்டும் அப்படியே தூக்கி காட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னது இது, இருந்ததை விட ஆள் பல்காக ஒரு விதமான சவுடால் ஃபேஸில் பார்க்க முடியுதே, ஐயோ ஜமாளிக்கிறேன் அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, யார் சார் நீங்கள், நான் யாருன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, என்னது இது, என்னோட வீடு எது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க ஒயின். அந்த டைமில் பாட்டிமா தன்னோட டாக்டர்கிட்ட கால் பண்ணிக்கிட்டே, டாக்டர் என் பொண்ணு என்னன்னே தெரில, நின்றுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு கீழே விழுந்த ஜோரெலாம் மயங்கிட்டா, அப்புறம் தண்ணிக்கு நீலாம் தொளிச்சு முழிக்க வச்சோம், என்னையும் பார்த்து ஆன்ட்டின்னு சொல்கிறான், ஒன்றும் புரியல, எதுவும் நினைவில்லாத மாதிரி பேசுகிறா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஒயினப்போ ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, சமாளிக்கணும், நினைவு தெரியாத மாதிரியே இங்கேருந்து கிளம்புற வரையும் சமாளிச்சிடணும் அப்படின்னு ஒயின் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பிக்குன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமாவை பார்த்து ஜங்குக், ஒயினுக்கு இதானே உங்கள் பொண்ணு ஒயினை, ஒயினுக்கு நினைவு மறந்துடுச்சு போலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் நினச்சிக்கிறாங்க, அப்பா நம்பிட்டான், இவனை தான் ஏமாற்றணும், இவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம், இவனே நம்பிட்டான், இவன் இங்கேருந்து கிளம்புற வரையும் இப்படி ஏமாற்றணும் அப்படின்னு ஒயின் தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆமாம் நான் நினைவு மறந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நினைவில் இல்லை, என் பேர் என்ன அப்படின்னு மோனா பாட்டிமாவை பார்த்து கேட்குறாங்க. ஐயோ என்னது அம்மா, நான் ஆண்டி கிடையாது, உன் விட்டு பியூட்டிஃபுல் மம்மி மேடம் மோனா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு ஜங்குக்கு. ஐயா இவங்கக்கிட்ட இருந்து தான் என் பொண்ணுக்கு மேடம் புத்தி வந்திருக்கு போலையே, மேடம் மோனாவாமே, பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து நடிச்சுக்கிட்டு கிடக்குற, அதை கண்டுபிடிக்க தெரியல, மேடம் மோனா சே அப்படின்னு ஜங்குக் தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆண்டி செத்த நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்து, உனக்கு எதுவுமே நினைவில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே நினைவில் இல்லை, என்ன நடந்துச்சு எனக்கு, நான் யார், ABCDEFGH 1 2 3 4 5 ஆனா அவனா ஊனா ஒன்றா எழுத படிக்கலாம் எனக்கு நினைவில் இருக்குது, நீங்களும் யாருன்னு தான் எனக்கு தெரியலை, ஆஹா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், ரொம்ப அழகாக இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மெமிக்ரி எனக்கிட்டேயே, ரைட்டு ஆண்டி பதட்டப்படாதீங்க, டாக்டருக்கு கால் பண்ணிட்டீங்கள, வருவாங்க, நான் என் அங்கிளுக்கு கால் பண்ணுறேன், அவங்களும் வரட்டும், ஒருவேளை அவங்கள பார்த்தா நினைவு எதுவும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாப்பா கால் பண்ணுப்பா, உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டிமா.
எங்கே அதர் ஹேண்ட் தாத்தா தன்னோட பேத்தி ஒய்யாரியை அப்படியே லேப்பில் உட்கார வச்சு தொங்கிக்கிட்டு இருக்க ஒய்யாரியோட ஹேரெல்லாம் கோதி கொடுத்து, அப்பா 4 வருஷம் என் பேத்தியை கண்ணால் பார்த்துருக்கேன், ஒரு செகண்ட் கூட தூக்கி வச்சுருந்ததில்ல. 10 நிமிஷமாக என்னோட மடியில் இருக்கா என் தங்கம், என் செல்லம், என் செல்ல பேத்தி அப்படின்னு பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரியை. ஒய்யாரி நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் ஹேயாக தொங்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கிம்மோட லேப்பில். மினிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறாங்க இவங்க. ஒயினை போய் ஒய்யாரிக்கு மம்மின்னு சொல்கிறாங்க. ஒயின் என்னடானா ஒய்யாரி வேற யாரோடையோ குழந்த அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஒயினுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் மேரேஜ் ஆகலை, என்னது அப்படின்னு மினி குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பிங்கி பாட்டிமா, அப்பா ஜங்குக்கு கல்யாணம் நின்று போனது நினச்சி கவலைப்படலை, ஏதோ நல்ல மூடில் இருந்திருப்பார் போல், ஏதோ மன்னிச்சு என் பேத்திங்க 2 பேரையும் போட்டு தள்ளாமல் விட்ட வரையும் எனக்கு சந்தோஷம். கல்யாண ஏற்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். ஐயோ இங்கே கொடுங்க செத்த நேரம். ஒய்யாரி என் அக்கா பேத்தியாக இருந்தாலும் எனக்கும் பேத்தி தான். ஒய்யாரியை பார்த்து நான் ஏங்கிருக்கேன் தூக்க முடியலன்னு. என்ன அழகாக இருக்கா ஒய்யாரி. இப்படித்தான் சின்ன பிள்ளையில என் அக்காவும் இருந்ததா என் மம்மி டாடி சொல்லுவாங்க. மடையை போட்டாங்க போன வருஷம், என்ன பண்ணுறது, கொடுங்க என் தங்கத்தை தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிங்கி பாட்டிமா அழகாக ஒய்யாரியை தூக்கி அப்படியே சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி ஹார்ட்டோடு அணைச்சிக்கிட்டு, அச்சோ புதுன்னு பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கா என் தங்கம், அழகு பிள்ளை, இப்படித்தான் என் அக்கா என் ஒயின் எல்லோரும் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு லில்லி ஆண்டியை பார்த்து சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. லில்லி ஆண்டிக்கு பேசவே முடியலை. ஐயோ இந்த ஒயினை தான் பிடிச்சவன் லவ் பண்ணானா, ஒன்றுமே புரியலையே. ஒயினு என்னது இது, ஐயோ என்ன நடக்க போகிறதோ, என்னது இது, இன்னும் ஜங்குக்கு இங்கே வரலை அப்படின்னு தனக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே தாத்தாவுக்கு இப்போ கால் வருது. தாத்தா இப்போ கால் எடுத்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, குக்கி மோனா அண்ணா டிஃபன்லாம் கொடுத்தால உனக்கு, எப்போ இங்கே வர்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், அங்கிள் ஒரு சின்ன பிரச்சனை, எல்லோரும் ஒயினோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. தாத்தாவுக்கு திக்குன்னு இருக்கு. ஐயையோ பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா, எல்லோரும் கிளம்புங்க, ஏதோ சின்ன பிரச்சனையா மோனா வீட்டில், என்னன்னு போய் பார்க்கணும், எல்லோரையும் வர சொன்னான் ஜங்குக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒய்யாரியை பிங்கி பாட்டிமாக்கிட்டேருந்து வாங்கி தன்னோட ஷோல்டரில் அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு வேகமாக இப்போ மோனா பாட்டிமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. லில்லி ஆண்டிக்கும் பிங்கி பாட்டிமாவுக்கும் பேச முடியலை, அப்படியே சோலே லெஃப்ட் ஆன மாதிரி என்ன கலவரத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க. பிங்கி தாத்தா கூடவே அழகாக தாத்தாவோட ஹேண்ட்ஸை கோர்த்துக்கிட்டு, எதுக்காக நீங்கள் 2 தடவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தலையெழுத்து குடும்பம் பண்ணிக்கிட்டேன் அம்மோ, அதை கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க மோனா பாட்டிமா வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மிஸ்டர் கிம் ஒய்யாரி கூட மோனா பாட்டிமாவோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே டாக்டர் ஒயினை எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டரோட காரை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, எது டாக்டர் வந்திருப்பார் போல், எதுக்கு, ஐயோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பதறி போகி வேகமாக மிஸ்டர் கிம் உள்ளே போகி, மோனா தங்கமே ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் அங்கிளை பார்த்துட்டு, அங்கிள் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பதட்டப்படாதீங்க, வந்து இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்பா நல்லா குத்துக்கலாட்டம் தான் இருக்குதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வாய் விட்டே சொல்லிக்கிட்டு அப்படியே போய் சிங்கிள் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஒயின் டாக்டர் அமைதியாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, எந்த ஒரு அடியும் அந்தளவுக்கு பட்ட மாதிரி தெரியலையே, இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னா சில டைமில் ஹெட்டில் அடிபடும்போது ஒரு சடன் ஹெட்டில் சில பேருக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெம்ப்ரவரியாக தான் இது இருக்கும், அதெல்லாம் பயப்படாதீங்க. 1 வீக் 2 வீக்கில் நினைவு வந்துடும். அப்படி வரலன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். டேப்லெட்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒரு ஷாக் இவங்களுக்கு, அது மாறும்போதே எல்லாம் சரியாயிடும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இது நினைவு மறந்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க பிங்கி பாட்டிமா.
அதுக்கு மோனா பாட்டிமா, உங்களுக்கெல்லாம் அவயம்னு தான் நினைவு மறந்து போச்சு என் பொண்ணுக்கு. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன் காலையில் பஞ்சாயத்தில், அது பொறுக்கலை. எவ கண்ணு பட்டுச்சோ என் பிள்ளைக்கு நினைவு மறந்து போச்சு. என்னையை பார்த்து யாருன்னு கேட்குறோம் மிஸ்டர் கிம், பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு நினைவு மறந்து போயே கிடக்கட்டும் அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்லிக்கிட்டே, வைன ஆமாம் செல்லக்குட்டி, நான் தான் உன்னோட டேடி. உன் மேலே என் உயிரையே ஊற்றி உன்னைய வளர்த்தேன். உனக்கு மம்மியை விட டேடியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். கோபம் வந்துடுச்சு பாட்டிமாவுக்கு. யோ அண்ணா, எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி ஏதாவது பிணாத்திக்கிட்டு இருப்ப. இப்போ என் பொண்ணுக்கு நினைவு மறந்து போச்சுங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நீ ஏதோ தூக்கி வளர்த்த மாதிரி பேசுறியா? என் பொண்ணு பிறந்தது தான் உன்னை விரட்டி விட்டுவிட்டேனே. எப்போ நீ என் பொண்ணை தூக்குன? பிச்சுப்பிடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அம்மு நீ நம்பாத. இவர் என்னையை விட்டுவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர், பொல்லாத ஆள். என்ன தான் இவருக்கு உன் மேலே அன்பு இருந்தாலும் உன்னையை பாராட்டி சீராட்டி உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அந்த டைமில் மினியோட லேப்பில் இருந்த ஒய்யாரி மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்து, ஓ அப்போ அப்படின்னு எழுந்து உட்காடுறாங்க. வாயின் இப்போ வரைக்கும் மினியையோ ஒய்யாரியையோ நோட்டீஸ் பண்ணலை. ஏன்னா பக்கத்துலேயே மோனா பாட்டிமாவும் கிம் தாத்தா உட்காந்துக்கிட்டு ஒயின்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஒயின் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து குறுக்குறுன்னு பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு எதுவும் பேச முடியாமல் திணறி போய் உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தை எங்கிட்டு கவனிக்கிறது? இப்போ குழந்தையோட சவுண்டை ஃபீல் பண்ணதும் ஒயின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. யார் வீட்டு குழந்தது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு 100% தெரிஞ்சு போயிடுச்சு ஒயின் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு. ஜங்குக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒயினை நம்பலை. ஸோ இப்போ அப்பட்டமாக தெரியுது ஜங்குக்கிட்ட ஒயின் வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரியெல்லாம் நினைவு மறந்தது போல் ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜங்குக்கு எதுவுமே பேசலை. ஒயினை பார்த்து, ஆமாம் ஒயின் ரொம்ப அழகான குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் இப்போ ஜங்குக்கு பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் போய் குழந்தைய தூக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணல் வேகத்தில் எழுந்திரிச்சு குழந்தைக்கிட்ட போய் அப்படியே குழந்தைய தூக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஒய்யாரி தன்னோட மம்மி எந்திரிச்சு வந்ததும் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்களா நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து நின்று கிட்ட வர்றாங்க. அதுக்குள்ளே ஒயின் தூக்கி கிஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் செல்லக்குட்டி, என் தங்கமே, நான் என்ன பண்ணுவேன் நீ இல்லாமல், என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சுறாங்க ஒயின். அப்போ ஒய்யாரி, மம்மி நான் டேடியை கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா, அந்த உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் என்னுடைய டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு மோனா பாட்டிமாவுக்கும் பிங்கி பாட்டிமாவுக்கும். மிஸ்டர் கிம் மூச்சு கூட விட முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க இதை கேட்டுட்டு. ஒயினுக்கு உண்மையிலே மயக்கம் வருது இப்போ. அப்போ டேடியா, டேடி யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். அதோ அங்கே உட்காந்துருக்காங்களா, அவர் தான் என்னோட டேடி. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஜியான் சங்கோக். நான் எப்படி கண்டுபிடிச்சேன் என்னோட டாடியை? அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், என் டேடி யாருன்னு. நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, தெரியாதுன்றீங்களா? நானே இப்படி சூப்பராக கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். இனிமேல் நீங்கள் என் டேடி, என் மோனா பாட்டி எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி ஒயினை பார்த்து, ஒயினுக்கு உண்மையிலே கிறுக்குன்னு இருக்குது. அப்படியே மெதுவாக சைடில் உட்காந்துட்டாங்க. உட்காரும் போது தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க மினியை. மினி, ஐயோ யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மினி ஒயினையே பார்த்துட்டு, நான் தான் உன் ஃப்ரெண்டு மினி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு தான் நினைவு மறந்து போச்சு, யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை லேப்பில் உட்கார வச்சுட்டு ஹேரெல்லாம் கோதி கொடுத்துக்கிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி, நீ யார், என்னோட தங்கச்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். அவ்வளோதான், மோனா பாட்டிமா பயங்கரமாக அழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டாங்க என் ஒய்யாரியை என் ஒயின்னு. அப்படி இருக்கும்போது தங்கச்சின்னு கேட்டுப்புட்டாலே என் பிள்ளைக்கு எப்போ நினைவு வர போகிறதோ, ஐயோ ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க மோனா பாட்டிமா. அப்போ ஜங்கோ எழுந்து நின்று, தங்கச்சியெல்லாம் இல்லை ஒயின், உன்னோட ஒன் ஒன்லி டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு.
வைனப்போ அப்படியே ஷாக்கிங்காக ஃபேஸை வச்சுக்கிட்டு, என்னது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அச்சோ, இது என்னோட்டு பொண்ணா? அச்சோ என் செல்லக்குட்டி ஒய்யோரி, எனக்கு பொண்ணு இருக்குது, ஜாலி ஜாலி, வா நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு எழுந்திரிக்க பார்க்குறாங்க வைன். அப்போ ஜங்குக், ஒய்யாரி உன்னோட பொண்ணுன்னு சொல்லியாச்சு, உனக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, ஒய்யாரியோட டேடி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைனப்போ, எனக்கே இப்போ தான் தெரியும் ஒய்யாரி என்னோட பொண்ணுன்னு. அப்போ எங்கிட்ட எனக்கு ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க, அவர் எங்கிட்டாரு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரி தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பிட்டாங்க. ஓஹோ, அப்போ நல்ல வேலை அழுத்தி பிடிக்கல. என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணுமா? ஒய்யாரிக்கு டேடி யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வேறு யார்? உன் புருஷன் நான் தான். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாமல் நீ பாட்டுக்கு அப்ஸ்டேர்ஸ் போகிற, பிள்ளைய கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க ஜங்குக். உண்மையிலேயே மோனா பாட்டிமாவுக்கு ஷாக்கிங்கில் உறைஞ்சி போயிட்டாங்க. பிங்கி பாட்டிமாவுக்கு ஷாக்கிங் தாங்க முடியல. சைடில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களா, அப்படியே கொலாப்ஸ் ஆகி சைடில் விழுந்துட்டாங்க. ஐயோ, மாற்றி மாற்றி மயக்கம் போட்டு கிடக்குறாளுங்களே, ஏய் பிங்கி என்னடி பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா பதறி போய் எழுந்துருச்சு. அப்படியே பிங்கி பாட்டிமாவை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. நான் மயக்கம் போடலை, என்னது இது, காலையில் ஊருக்கு வந்து 1 மணி நேரம் முழுசாக ஆகலை, வைனுக்கு புருஷன்னு ஜங்குக்கு சொல்கிறானே, என்னது இது, இந்த தூக்கத்தை தாங்க முடியலை என்னால் அப்படின்னு அழுகிறாங்க பிங்கி பாட்டிமா. மோனா பாட்டிமா டக்குன்னு எழுந்துருச்சு ஜங்குக்கிட்ட போய், ஜங்குக் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ மோனா பாட்டிமாவை பார்த்து அப்படியே ஒரு ஐஸை மட்டும் விங்க் பண்ணி காட்டி, ஆமாம் எனக்கும் வைனுக்கும் மேரேஜ் பண்ணி ஒய்யாரி பிறந்துட்டா, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஷாக்கிங்காக பார்த்தா அவன் என்னை தப்பாக நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே ஹார்ட் அப்படியே ஸ்டொமக்கில் விழுந்த மாதிரி இருக்குது. எனக்கு உங்களை பிடிக்காது, உங்களை மாதிரி உயரமாக இப்படி ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜெயிண்ட் மாதிரி இருக்கோல எனக்கு எப்போதும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உனக்கு நினைவு மறந்து போச்சுன்னு சொல்கிறியே, அதை நாங்கள் நம்புகிறோம்ல, அதே மாதிரி இதை நீ நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பேசவே முடியல வைனுக்கு. நான் ரூமுக்கு போகிறேன், டயர்டாக இருக்குது, என் அம்மாவை நான் பாத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க வைன். அந்த டைமில் ஜங்குக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, என்னாச்சு குறுன்னு பார்க்குறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் டக்குன்னு எழுந்து ஜங்குக்கிட்ட வந்து, ஜங்குக்கு என்ன சொல்கிற நீ, அவளை படிக்க அனுப்பினேன் சிட்டிக்கு, உன் வீட்டில் தான் தங்க வச்சு அனுப்பணும்னு நினச்சேன். இந்த மோனா இருக்காளே ஹாஸ்டலில் தான் என் பொண்ணு படிக்கணும்னு படுத்து நான் போட்டு என்னைய ஹாஸ்டலில் சேர்த்து விட்ட தேண்டோம். இது பிள்ளைங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிருக்கும் போல் சிட்டிக்குள்ளே. ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டின்னு கிளப்புக்கு போயிருக்கு. அப்படி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால எவனோ ஏதோ கலந்து கொடுத்து ஒரு நைட் ஸ்டாண்டை பண்ணிவிட்டானா. ஆமாம், நாங்கள் விசாரித்து கேட்டதில் ஒயின் அப்படி தான் எங்ககிட்ட சொன்னான். அந்த 1 நைட் ஸ்டாண்டில் பிறந்தவ தான்ப்பா ஒய்யாரி. டாடி தெரியாது ஒய்யாரிக்கு யாருன்னு. எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியலை, கலவரத்தில் கேட்கவும் முடியலை. அப்படி இருக்கும்போது என்னது இது, நீ ஒயினுக்கிட்ட புருஷன்னு சொல்லிட்டியே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அப்போ ஜங்குக் தன்னோட மம்மியை சைட் ஐஸில் பார்த்துட்டு, அந்த 1 நைட் ஸ்டாண்ட் பண்ண பர்சன் நான் தான் அங்கிள். வைனை தான் இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என் மாமா பொண்ணுன்னு எனக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சது. அப்புறம் ஒய்யாரியை வந்து நான் என்னோடய ஊரில் ஒரு மிஷன் முடிச்சுட்டு என் மேன்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் இருக்க ஒரு ட்ரீக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தா. யதார்த்தமாக நான் பார்த்துட்டேன். சரி சின்ன குழந்தையா இருக்கே, எங்கே மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய மேன்ஷனுக்கு தூக்கிட்டு போனேன். ஒய்யாரியோட க்யூட்னஸும் அவளோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி குழந்தைக்கானும் யாரும் தேடினா கொடுக்கலாம், அது வரை என்கிட்ட இருக்கட்டும்னு ஒய்யாரியா ஏனே புரியலை என் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு வச்சுக்கிட்டேன். அந்த டைமில் தான் மீனி எனக்கு கால் பண்ணி என் ஃப்ரெண்டோட பொண்ணு
அதாவது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணை காணா போயிட்டாலாம், எனக்கு தேடி கொடுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா. ஃபோட்டோ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒய்யாரி அப்படின்னு. ஒய்யாரி கூடவே ஒயின் இருந்ததை நோட்டீஸ் பண்ணிட்டேன். அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒயினோட ஃபேஸ் எனக்கு நல்லா நினைவு இருந்தது. ஸோ இதான் என் குழந்தையாக இருக்கணும். ஏன்னா இயர்ஸை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒய்யாரியோட ஏஜும் ஒயின் கூட நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண அந்த இயரையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒய்யாரி என்னோடய பொண்ணாக இருக்கும் ஒன் டவுட். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், என்னோடய கோர்ட்டில் வச்சுருக்கேன், அப்புறமாட்டி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஒய்யாரி என்னோடய பொண்ணுன்னு டிக்ளேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அட்ரஸை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அட்ரஸ் தேடி இங்கே வந்துட்டேன். போதுமா இல்லை இன்னும் விளக்கம் கொடுக்கணுமா? தெரியாமல் நடந்து போன ஒன் நைட் ஸ்டாண்ட் அது. அவளுக்கு நான் எதையும் கலந்தெல்லாம் கொடுக்கல. அதுவே குடிச்சு புட்டு என் கூட வந்து ஆட்டம் போட்டுச்சு. அந்த டைமில் இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. அப்போ நடந்த அந்த ப்ரீஷியஸான மொமெண்ட்டுக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட் தான் என் பொண்ணு. இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசப்படாது. பையனை பொறுத்தளவு அவள் புருஷனா, எங்கள் 2 பேரோட குழந்த ஒய்யாரி. குயிக்காக ஒரு மேரேஜுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முதல்ல ஹன்ஷுக்கும் மாயாவுக்கும் மேரேஜ் முடியட்டும். ஒயினுக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட பேசி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் புருஷனாகவே அவள் கூட சுற்றிக்கிட்டு திரிகிறேன். நீங்கள் உங்கள் வேலைங்களை பாருங்கள், தேவையில்லாமல் கண்டதை பேசி என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அப்ஸ்டேஸ்க்கு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மினிக்கு நம்பவே முடியலை. என்னது, ஒயின் எந்த ஒரு கிளப்புக்கும் போனது கிடையாது. அவளோட ஹாஸ்டல் மேட்டும் சரி காலேஜ் மேட்டும் சரி நான் தான். ஆனால் அடிக்கடி என்னோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புவாள். மேபி அந்த டைமில் தான் ஜங்குக் அண்ணாவை மீட் பண்ணியிருக்கணும் அவள். பை காட், என்னது இது, எனக்கிட்டேயே மறைச்சிருக்காளா ஒயின்? கண்டிப்பாக அவள் என் அண்ணா கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என் அண்ணா சீப்பான ஒரு மேன் கிடையாது. என்னங்கிறத என் அண்ணாக்கிட்ட நான் கேட்கணும். இவ பயந்து போய் காலேஜை விட்டே இந்த ஊருக்கு வந்திருக்கானா, என்ன வேலை பார்த்து வச்சான்னு தெரியலையே. ஐயோ, என் அண்ணாவே பொல்லாத ஆள். முதல்ல நான் ஜங்குக் அண்ணாக்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு வேகமாக ஜங்குக் பின்னாடி ஓடி போயிட்டாங்க மினி. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, அவன் பாட்டுக்கு வந்தான், நான் தான் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த மூமெண்ட்டுக்கு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட்னா அது ஒய்யாரி. நான் தான் அவன் புருஷன்னு சொல்லிக்கங்க. நினைவு வந்ததுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு ஏதோ ஆர்டர் போட்டுட்டு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. அதுக்கு மிஸ்டர் கிம், அவன் மாயா கல்யாணம் பண்ணிட்டு போனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லையிலேயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு இவன்கிட்ட கிராஸ் பண்ணிட்டாலோ அப்படின்னு. அது என் பொண்ணு தான் கிராஸ் பண்ணி குழந்தையும் பெற்று வச்சுருக்கான்னு இப்போ தானே தெரியுது. ஐயா, டிஎன்ஏ டெஸ்ட் வரையும் எடுத்து பார்த்துட்டான். நான் விடவே மாட்டான் ஒயினை. இவன் இந்த ஒயின் ஏதோ திருட்டு வேலை பார்த்துருக்குறா, ஒன்றும் புரியலை. ஐயோ, இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் கதையை நான் நம்ப மாட்டேன், ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அந்த டைமில் மோனா பாட்டி குஷியாக எழுந்திருச்சு நின்று, சப்பா ரொம்ப வெக்கையாக இருக்குது எனக்கு, நான் போய் ஒரு பாத் பண்ணிட்டு வந்துட்டு என்னோட மூடை சில் பண்ணணும். இந்த ஊருக்குள்ளேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனோட பொண்டாட்டி என் பொண்ணு தான். இந்த ஊருக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்குது. அப்பா பேர் தெரியாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அண்ணனோட போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு என் பொண்ணை பார்த்து எத்தனை பேர் பேசியிருப்பாளுங்க. ஏய் பிங்கி, அதில் நீனு ஒருத்தடி. இதுக்கப்புறம் ஒருத்தி கூட என் பொண்ணை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. நான் என் பொண்ணுக்கு செல்லம் கொடுத்தேன் தான், யாரும் இல்லைன்னு சொன்னது. ரொம்ப நாள் கழித்து பிறந்த என் பொண்ணு எப்படி வேணாலும் அவள் லைஃப்பில் இருப்பாள். அதனால நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் என் பொண்ணு பிடிச்சா ஒரு மாஃபியாவை பிடிச்சிருக்கா. என் பொண்ணை பெற்றது நினச்சி நான் பெருமையாக இருக்கேன் இப்போ. ஏய் லிலி, என் மகளை நீ கவனமாக இனிமேல் பார்த்துக்கணும். ஜங்குக்கு பொண்டாட்டியாக போகிறவ என் மக. மாமியா கீமியான்னு சொல்லி ஏதாவது தொந்தரவுப்படுத்தணும்னு நினச்ச என் பொண்ணை கண்ணை நோண்டிப்பிடுவேன். நான் ஜங்குக்கு போய் நான்வெஜ் மெனு ரெடி பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மோனா பாட்டிமா ரொம்ப குஷியாக தன்னோட பொண்ணை எப்படியும் மேரேஜ் பண்ணிடுவார். ஒய்யாரிக்கு ஜங்குக் தான் டேடிங்கிறது தெரிஞ்ச குஷியில் ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. மிஸ்டர் கிம், லில்லி ஆண்டி, பிங்கி பாட்டிமா 3 பேரும் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ அசால்ட்டாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டில், ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கிம்.
எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்த மினி கிடுகிடுன்னு ஜங்குக்கு போய் பிடிச்சு, அண்ணா என்னது இது? வைன் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எனக்கிட்ட அவளுக்கு சொந்தக்காரங்களோட பொண்ணு தான் ஒய்யாரின்னு சொன்னான். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஒயினோட குழந்தை தான் ஒய்யாரின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஷாக்கிங்கை விட்டு மீள்றதுக்குள்ளேயே நீங்கள் தான் ஒயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணவங்கன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒயின் கூட நீங்கள் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. என்ன விஷயம்னு எனக்கிட்டையாவது சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு ஒயின்னு தெரியும்? டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன், ஒய்யாரி உங்களோட பொண்ணுன்னு சொல்லிகிட்ருக்கீங்க, உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க மினி ஜங்கு கிட்ட. ஜங்குக்கு அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என் கூட வா அப்படின்னு சொல்லி இப்போ தன்னோட ரூம்குள்ளே போய் தன்னோட கோட் பேக்கெட்டில் வச்சுருந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டுறாங்க மினிக்கிட்ட. மினி டக்குன்னு வாங்கி அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு, ஐயோ ஆமாம், ஒய்யாரி உங்களோட பொண்ணா? ஏன் ஒயின் எனக்கிட்ட அதை சொல்லலை? ரெண்டாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒயின் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ எடுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒயின் என்னோட குழந்தைக்கு மம்மி ஆயிட்டா. ஆனால் எனக்கிட்ட அதை சொல்லலை, மறைச்சிட்டா. நான் அடிஷ்னல் சப்ராக்ஷன்லாம் போட்டு பார்க்கும்போது எதுக்காக ஒயின் என்னை விட்டு ஒடியாந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டேன். நினைவு தெரிலன்னு சொல்கிறதெல்லாம் பொய், நான் நம்ப மாட்டேன். என்னை பார்த்த பயத்தில் நடுங்கி போய் கிடக்குறான் நினைவு தெரியலன்னு சொல்லிட்டு. உன்னால் ஃபீல் பண்ண முடியுதாத அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அதுக்கு ஒயின் உண்மையிலே நினைவு தெரியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடையே இருந்துக்கிட்டு தெரியலங்கிற பார்த்தியா, கேடி அந்த ஒயின் உனக்கு தெரியாது. அவள் என்னைய ஏமாற்றிட்டு என் குழந்தைய ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா. அவளுக்கு நினைவு தெரியுதுங்கிறத எப்போ வெளிச்சத்துக்கு வருதோ அன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அண்ணா ப்ளீஸ், எதாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக பேசுங்க, ஒயினை எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ மினியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எப்படி தெரியுமா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு ஜங்கு தனக்கும் ஒயினுக்கும் உள்ள ஃப்ளாஷ்பேக்கை மினிக்கிட்ட சொல்கிறாங்க. ஒயின் இப்போ தன்னோட காலேஜில் பிஏபிஎல்க்கு அட்மிஷன் போட்டுட்டு இப்போ காலேஜோட ஹாஸ்டல் செக்ஷனுக்கு தன்னோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. மோனா பாட்டிமா அங்கே இருக்க வார்டன்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்போ ஒயினோட ரூமுக்கு ஒயின் கூட லக்கேஜஸ் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஒயினோட டேடி மிஸ்டர் கிம் வெளியில் இருக்கக்கூடிய வராண்டா ஏரியாலே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. காலேஜோட ஆம்பியன்ஸையும் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா ஒயின்கிட்ட சொல்கிறாங்க, ஒயின் டார்லிங், எப்படியாவது நீ இந்த பிஏபிஎல் டிகிரியை முடிச்சுவிட்டு லாயராக தான் நம்மளோட ஊருக்கு வரணும். அதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தன்னோட மம்மியை பார்த்து, என்ன மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தான் பிடிச்சிடுச்சிடுன்னு இருக்கிற? உனக்கு நம்ம ஊர் காலேஜில் படிக்கணும்னு ஆசை, அப்போ தானே நல்லா ஓபி அடிச்சுக்கிட்டு தெரியலாம். ஆனால் நான் விட மாட்டேன். நீ உன்னோட அண்ணா பொண்ணுங்களை விட நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆசை. மண்டையில் படிப்பு தான் ஏறலை, இருந்தாலும் உனக்கு என்ன மாதிரியே அறிவு அதிகம். அதனால தான் உன்னை பிஎல்லில் சேர்த்து எப்படியாவது பிஏபிஎல் முடிச்சுட்டு வரணும்னு முடிவு பண்ணி இங்கே சேர்த்து விட்ருக்கேன். இந்த 5 வருஷமும் நீ கண்ணும் கருத்துமாக இருந்து படிச்சுக்கணும். அதுக்கிடையில் நல்ல ஒரு பணக்கார பையனாக பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. மம்மி அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பேச, உங்களுக்கு என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, உங்கள் டேடி இருக்காரே, அவரோட பொண்டாட்டி இருக்காளே என் தங்கச்சி, அந்த பிங்கியோட பேத்திங்களுக்கு பணக்கார மாப்பிள்ளைங்களாக பார்த்து கட்டி செட்டில் பண்ணணும்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு திரியிறாரு. மூத்தவர் இருக்காளே மாயா, அவளுக்கு உன் டேடியோட தங்கச்சி அந்த லில்லி ஆண்டி, அவளோட ஒரே பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் அதில் கலந்துக்கப்படாதுன்னு தான் உன்னைய கூட்டிகிட்டு காலேஜ் தேடணும்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். அவர் என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுவிட்டு நீ காலையில் தானே வந்தார். ஹோட்டல் ரூம்லேருந்து நேராக இங்கே வந்து உன்னை அட்மிஷனும் போட்டு இங்கே உட்கார வச்சாச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கே நான் கலந்துக்கலன்னா என்ன விஷயம்? எனக்கு பிங்கியோட பேத்திங்க பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை.
காரணம் உன் லில்லி ஆண்டி பெரிய கோடீஸ்வரனோட பொண்டாட்டி. அவள் புருஷனோட அம்புட்டு சொத்துக்கும் அவளோட ஒரே மகன் அந்த குக்கி தான் வாரிசு. அப்படி இருக்கும்போது அவனை விட பணக்காரனை பார்த்து நீ கல்யாணம் பண்ண முடி. அதுக்காக தான் நான் சிட்டிக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே இருக்கிறதுலையே பணக்கார பையனாக பார்த்து பிடிச்சி அவனை லவ் பண்ணி நீ காலேஜ் முடித்து வீட்டுக்கு வரும்போது அந்த பையனோட வர்ற நம்ம வீட்டுக்கு வந்து உன் டேடி கிட்ட சொல்லணும், இந்த மாப்பிள்ளையை நான் லவ் பண்ணுறேன், இவரை தான் கட்டிப்பேன், என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உன் அத்தை பையனை விட பணக்காரனாக இருக்கணும் அவன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பா அவங்க மம்மியை பார்த்து, நினப்பு தான், நான் எங்கே கண்டு பணக்காரன் ஏழைன்னு கண்டுபிடிக்கிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ அந்த முட்டாளை பெற்றுப்பிட்டு நான் தடுமாறிக்கிட்டு கிடக்கிறேன். காலப்போன கடைசியில் ஏண்டி நீ வந்து என் வயிற்றில் பிறந்த? ஒரு அறிவாளி குழந்தையாவது நீ பிறந்திருக்க கூடாதா? ஆள் தான் நல்லா லட்டாட்டாக இருக்கிற, மண்டையில் ஒரு மசாலா இல்லை. ஷோ ஏய் பார்க்கலையே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி நீங்கள் புடின்னு சொன்னால் நான் எங்கிட்ட போய் பணக்காரனை பிடிக்கிறது? பொண்ணுங்கன்னா கூட அதுங்க போட்டிருக்க அசசரிஸ் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு இது வசதி இருக்கிற பார்ட்டியா இல்லையா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க பார்க்குறதுக்கு. வசதியானவனா வசதி இல்லாமலாம் எனக்கு தெரியாது. சும்மா என்னை பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓய் ஐயோ எனக்கு முடியலை. இங்கே பாரு, ரைட்டு இதை கேளு. இது சிட்டி தானே, நம்ம கிராமத்தில் உன்னோட அத்தை வரும்போது எப்படி வருவா? ஒரு 2-3 காரில் வருவா. முன்னாடி 2 காரு பின்னாடி 1 காருன்னு வரும். நடுவில் இருக்க காரில் தான் வந்து இறங்கி ஒய்யாரமாக நட போட்டுக்கிட்டு உன் டேடியை பார்க்குறதுக்காக உன் டேடி வீட்டுக்கு போவா. நம்மளை பார்த்து எப்படி செலுத்துக்குவா பார்த்துருக்கியா? போனோம் நீ எப்படி இருக்கீங்க, ஹாய் டார்லிங் வைன் பாய் அப்படின்ட்டு போயிடுவா. நம்ம வீட்டுக்குள்ளே வருவாளா? அவளுக்கு அவ்வளோ திமிரு. அந்த மாதிரி 4-5 கார்களில் போகிறவனாக இருக்கணும். ஐ மீன் அந்த 4-5 காருக்குமே அவன் சொந்தக்காரனாக இருக்கணும். 2வது பக்கத்தில் பிஏ அசிஸ்டண்ட் அது இதுன்னு அவனை சுற்றி ஆட்கள் இருக்கணும். எப்போவுமே பிஸியாக இருக்கணும் அந்த பையன் பார்க்குறதுக்கு. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜெயிண்ட் மாதிரி இருக்கணும் பார்க்க. ஏன்னா உன் அத்தை பையன் பயங்கர ஹைட்டான பையனா, அவனுக்கு ஈடு கொடுக்குற ஹைட்டில் இருக்கணும். மொத்தத்தில் உன் அத்தை பையனை தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு வெல் பில்ட் பாடியோட பயங்கர சொத்துக்காரனாக இருக்கணும். இது தாண்டி அடையாளம். இந்த மாதிரி பார்த்து புடி, அவன் யாராக இருந்தாலும் சரி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ அமைதியாக தன்னோட மம்மி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, ரைட் மம்மி, முடிஞ்சால் பிடிக்கிறேன், இல்லாட்டியும் நீ திடப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சு பிடுவேன் பிச்சு, நீ பிடிக்கணும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசலை. அமைதியாக கேரிடோரில் நடந்து தன்னோட ஹாஸ்டல் ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அதே ரூமில் மினி இப்போ ஹாஸ்டலுக்குள்ளே இப்போ தான் அவங்களும் தன்னோட ரூமை செலக்ட் பண்ணி அங்கே வந்து உட்காந்துட்ருப்பாங்க. வைன் மினியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி டக்குன்னு எழுந்து வைன்கிட்ட வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி, என்னோட நேம் மினி, பிஏபிஎல் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்ன மேஜர் அப்படின்னு கேட்குறாங்க. நானும் பிஏபிஎல் தான், இது என்னோடய மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ தான் மோனா பாட்டிமாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பை காட் எவ்வளோ அழகாக இருக்காங்க, இந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு மினி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. மோனா பாட்டிமா மினியை பார்த்துட்டு, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஹாய்மா, என் பொண்ணு, என் ஒரே பொண்ணு, இந்த ரூம் தான் நீனுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, ஒரு ரூமுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன், நல்ல வேலை என்னோட மேஜர்லேயே உங்கள் பொண்ணு இங்கே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு ஒயினை பார்த்து கேட்குறாங்க மினி. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். எனக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னோடய நேம் மினி, உன்னோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய நேம் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவள் பாட்டிமா 2 பேரையும் குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க, இந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணாக தெரியுறா ஒயின்னு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கோங்க. இங்கே பாருமா, எங்களுக்கு இந்த ஊரில் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டேன் என் பொண்ணை. அதனால் என் பொண்ணுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவளை வெளியில் எதுவும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ எனக்கு இதுதான் சொந்த ஊர், ஆனால் எனக்கு ஹாஸ்டலில் தங்கி தனியாக படிக்கணும்னு ஆசை, அதனால் நான் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. சூப்பர், நல்ல முயற்சி. சரி 2 பேரும் பத்திரமா இருங்க. வைனை, உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம், மினி தானம்மா உன் பேர்,
மினி கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ரொம்ப குஷியாக இப்போ தன்னோட லக்கேஜஸ் எல்லாம் அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்படித்தான் மினி வாயின் 2 பேரும் 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. வாயின் இப்போ சில ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு கிளம்பியிருப்பாங்க. அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்பாத்தில் நடந்து போய்கிட்டுருக்கும்போது ஒரு 4-5 கார் வரிசையாக வந்து நிற்குது. நல்லாவே பிளாக் கலரில் இருக்குது அந்த கார். நடுவில் இருக்க ஒரு லக்ஸரி காரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு வெல் பில்ட் பாடியோட, ஒரு ஹேண்ட்ஸ் முழுக்க டேட்டூஸோட, லாங் ஹேர் வச்சுக்கிட்டு தன்னோட கூலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க ஒரு பர்சன். தன்னோட மம்மி என்ன மாதிரியான ஒரு ஃபிகர் அவுட்டை சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபிகர் அவுட்டில் ஜங்குக் போயிட்டுருக்காங்க. பத்தாத குறைக்கு 4-5 கார் முன்ன பின்ன வருது. நடுவில் இருக்க கார் வழியாக தான் ஜங்குக் இறங்கி போயிட்டுருக்காங்க அந்த ரெசார்ட்குள்ளே. வாயின் முடிவே பண்ணிட்டாங்க. ஆஹா, மம்மி சொன்ன அந்த ஆளை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வாயின் கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்குறத பற்றி சுத்தமாக மறந்து போய் கிடுகிடுன்னு அந்த ரெசார்ட்குள்ளே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.